ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயாச்சு பார்த்துக்கோங்க. இனி மேக்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு நினைச்சிருக்கேன். ஹிஸ்ட்ரி பிளஸ் ஐஎன்எம் தான் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இயர்ஸ் எல்லாம் எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இயர்ஸ் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதோ அதே போல தான் எனக்கும் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் பிகினராக இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்படி படிப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு இயர்ஸையும் வந்து கதை மாதிரி வச்சு படிப்பாங்க. ஆனால் என்கிட்ட உள்ள மைனஸ் பாயிண்டே என்ன அப்படின்னா எனக்கு வந்து கதை வச்சு படிக்க தெரியாது. ஒவ்வொரு இயருக்கும் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட கதை சொல்லி தாங்க அப்படின்னு என்னால கேட்டுட்டும் இருக்க முடியாது. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கதை வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கதையும் வந்து அவங்க ரீகால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா மறந்துரும். கதை வச்சு படிச்சா கூட அது மறக்க தான் செய்யும். அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, கதை வச்சு படிச்சாலும் சரி, நம்ம வந்து இயர்ஸை மனப்பாடம் பண்ணாலும் சரி, நம்ம எப்படியுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். பிகினிங்ல பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் கம்பைன் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிங்கிறதுனால என் ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லா இயர்ஸும் வந்து நான் கொஸ்டின் கேட்கும்போது அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னால் ஆன்சர் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு ஞாபகமே இருக்காது இயர்ஸ் எதுவுமே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன், இனிமேல் இயர்ஸையும் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்களும் படிக்கிறாங்கன்னா நம்மளும் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். இந்த ஐடியாவும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்குமே இயர்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க. ஒரு நோட்டு செப்பரேட்டாக இயர்ஸ்க்குன்னு நான் வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதில் இருந்து ஃபுல்லாக டே அண்ட் நைட் அப்படின்னு எல்லா இயர்ஸையுமே நான் எழுதி வச்சிருக்கேன். வெறும் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம்ல இருக்கிற இயர்ஸ் மட்டும் நான் நோட்ஸ் எடுத்து வைக்கல. ஜியோகிராஃபியும் எழுதி வச்சிருக்கேன், எக்கனாமிக்ஸ் எழுதியிருக்கேன், பாலிட்டி எழுதியிருக்கேன். எல்லா இயர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ல செப்பரேட்டாக எழுதி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற வருஷங்களா இருக்கட்டும், ஏதாவது நம்பர்ஸாக இருக்கட்டும். ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர்ஸ் இருக்கும், ஆனால் அது நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயமா கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கு மறந்தும் போகும் பார்த்துக்கோங்க. எது முக்கியமோ அதுதான் நமக்கு மறந்தும் போகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு சார்ட் வந்து வீட்டில் ஒட்டி வச்சு அதில் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா எழுதுறதே உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இயர்ஸ் அப்படிங்கிறப்போ புக்கு ஃபுல்லாகவே வருஷங்களாக தான் இருக்கும். ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ல இருந்து எழுதி எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதி முடித்தேன். ஆனால் உண்மையாகவே எழுதி எடுத்தது வந்து பலன் தான் பார்த்துக்கோங்க. எப்பாடு பட்டாவது எழுதி முடிச்சிடணும் அப்படின்னு ராத்திரியும் பகலுமா இருந்து நானும் என் ஃப்ரெண்டும் எழுதி எடுத்துட்டோம் பார்த்துக்கோங்க. எழுதி எடுத்ததுக்கு அப்புறம் அதை படிக்கிறது இன்னும் பெரிய கஷ்டமா இருந்துச்சு. படிக்கிறதுக்கு நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயர்ஸ் மட்டுமே நம்ம படிச்சாச்சு அப்படின்னா நமக்கு வந்து தலைச்சேர வந்துடும் பார்த்துக்கோங்க. நாங்கள் அது கூடவே வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், இப்போ வந்து இயர்ஸ் படிக்கிற அன்னைக்கு வந்து நாங்கள் தமிழை வந்து எடுத்துக்குவோம். தமிழ் ஆல்ரெடி நம்ம நல்லா கரைச்சி குடிச்சு தான் வச்சிருக்கோம். அப்படிங்கிறதுனால அதை படிக்கிற நேரம் இயர்ஸை சைட் பை சைட் படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்படி செப்பரேட்டா நோட்டு போட்டு எழுதி படிக்கிற அளவுக்கு இயர்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் வந்து 1 or 2 தான் வரும். இருந்தாலுமே அந்த 1-2 கொஸ்டின்ல வேலை போனவங்களும் நிறைய பேர் இங்க இருக்க தான் செய்யறாங்க. 1-2 கொஸ்டினுக்கு கூட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஆனா இயர்ஸ் எழுதி எடுக்க நேரம் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்படி ராத்திரியும் பகலுமா இருந்து இயர்ஸ் எழுதுறதுக்கு மேக்ஸ் அழகா பாத்துடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேக்ஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா இயர்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு எதுல இருந்து கேட்பாங்கன்னா கெஸ்ஸிங்கே கிடையாது, எங்க இருந்து வேணாலும் வரலாம். நான் பிகினரா இருந்த டைம்ல இயர்ஸ்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை வந்து கொஞ்சம் கூட நான் மேக்ஸ்க்கு கொடுக்கல பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்கிட்ட ஸ்டெனோ இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல தான். ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா என்னதான் ஸ்டெனோ இருந்தாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சில நல்லா ஸ்கோர் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. அப்பதான் வேலை அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துட்டு, அப்படி இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா நான் மேக்ஸையும் கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா நான் மேக்ஸ்க்காகவும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. நீங்க பாக்குற இந்த நோட்டு மாதிரி என்கிட்ட பல நோட்ஸ் இருக்கு மேக்ஸுக்கு.